ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று பழமொழியில் நகைச்சுவை. என்னங்க ராத்திரி நேரத்தில் கொடை எடுத்துகிட்டு கிளம்புறீங்க? இதை தான் சொல்லுவாங்களா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரிலையும் கொடை பிடிப்பான்ட்டு? அடிப்போடி, தப்பாக புரிஞ்சிட்ருக்க நீ பழமொழியை. என்ன சொல்கிறீங்க? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அப்படின்றது தான் சரி. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம்மா, ஏழை ஒருத்தவன் பணக்காரன் ஆகும்போது அவங்ககிட்ட யாராவது உதவி கேட்டு நடு ராத்திரியில் போனால் கூட அவங்களுக்கு தவறாமல் உதவி செய்வானோம். அதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம். அப்போது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை பிடிப்பான்றது தப்பாங்க. ஆமாம்மா, நம்ம தப்பாக உச்சரிச்சுட்டு வரோம். ஒரு ஸ்கூலில் ஆசிரியர், டேய் ரமேஷ், எழுந்து நின்று நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு. ஓகே சார். உன்னோட எதிர்கால லட்சியம் என்ன? எதிர்காலத்தில் எவனுக்கும் இந்த மாதிரி கை கட்டி நின்று பதில் சொல்லக்கூடாது சார். ஒரு பொண்ணோட அப்பா கல்யாண புரோக்கர்கிட்ட, புரோக்கரே, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கள். பார்த்துட்டா போச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? டாக்டர் மாப்பிள்ளையாக வேணும். உங்கள் பொண்ணும் டாக்டரா சார்? அதெல்லாம் இல்லை, அவளுக்கு எப்போவும் மார்பு வலி. ஒரு கணவன் மனைவி, ஏண்டி தலை வாரும்போது சீப்பில் இருக்கிற முடியெல்லாம் இப்படி தூக்கி போடுற, அதை என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன். என்னங்க, என் மேலே தான் நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, என் தலைமுடியை கூட இப்படி சேர்த்து வைக்கிறீங்களே. நீ தான் அப்பப்போ சண்டை போட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறல்ல, ஓ அந்த சமயம்லாம் இந்த முடியை பார்த்து ஃபீல் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை வச்சு உனக்கு சூன்யம் வைப்பேன். சூன்யமா? பயங்கரமான ஆளாக இருக்கீங்களே. 2 லவ்வர்ஸு, வெக்கத்தை விட்டு கேட்குறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா? வெக்கங்கட்ட பயலுங்களாம் நான் லவ் பண்ண முடியாது, போடா. டேய் மச்சான், நீ நானும் 10வது வரைக்கும் ஒன்றா தாண்டா படித்தோம். நீ மட்டும் எப்படிடா இவ்வளோ வசதியாக இருக்கிற? நீ 10வதுக்கு அப்புறம் படித்த, நான் 10வதுக்கு அப்புறம் படிக்கலை, அதாண்டா. இந்த மந்திரவாதியை பாடுறா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிழைக்கிறான். எப்படி சொல்கிற? பின் என்ன, ஜெயிலுக்கு போகாமல் இருக்கவும் விரைவில் ஜாமீன் கிடைக்கவும் தாயத்து மந்திரித்து தரப்படும்னு போர்டு எழுதி வச்சுருக்கானே. கொரட்டை விடுறவங்களுக்கு 2 இன்ச்சு பக்கத்தில் தான் அவங்க காது இருக்குது, அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனால் 10 அடி தூரத்தில் இருக்கிற நம்ம காதுக்கு மட்டும் கேட்டு தொலையுது, தூங்க முடியலை. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.